முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் பங்குனி உத்திரம் மிக முக்கியமானது. இந்நாளில்தான் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் விரத முறை மற்றும் கதையை விரிவாக கீழே காண்போம். பங்குனி உத்திர விரத முறை. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. காலை வழிபாடு. அதிகாலையிலேயே நீராடி திருநீறு அணிந்து முருகப்பெருமானை தியானிக்க வேண்டும். வீட்டில் உள்ள முருகர் சிலைக்கு அல்லது படத்திற்கு பால் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு. உணவு முறை. நாள் முழுவதும் உபவாசம் பட்டினி இருப்பது சிறந்தது. உடல்நிலை அனுமதிக்காதவர்கள் ஒருவேளை மட்டும் பால் பழம் உண்டு விரதம் இருக்கலாம். ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும். மாலை நேரத்தில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நடைபெறும் திருமண வைபவத்தை திருக்கல்யாணம் தரிசிப்பது. மிக இரவு கோவிலில் தரும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதத்தின் பின்னணியில் உள்ள கதை. பங்குனி உத்திரத்திற்கு பல புராணக் கதைகள் இருந்தாலும் முருகப்பெருமான் தொடர்பான கதை மிகவும் பிரபலம். நம்பிக்கை உள்ள இடத்தில் கந்தன் உண்டு. இந்த தரிசனம் உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கட்டும். ஓம் சரவணபவ் என்று கமெண்ட் செய்து முருகனின் அருளை பெறுங்கள். உறுதியான பக்தியும் உண்மையான வேண்டுதலும் என்றுமே வீண் போகாது. வேலவன் துணை இருக்க பயமேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் நாளையும் அழகாக்குங்கள்.